ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஃபேமிலி. இப்போ நம்ம ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன லட்டுனா, நம்ம கருவேப்பிலை லட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் பச்சை பயிறு, பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். இது நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம அதில் இந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான், போதும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்னா அதை இதுக்குள்ளே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும், நம்ம ரொம்ப வறுக்க வேண்டாம். பாருங்கள், நம்ம இதை இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தால் போதும். இது நம்ம அதே பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை 2 டைமாக போட்டு நம்ம அந்த நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யிலே நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா முருக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு அளவுக்கு நல்லா வறுத்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம இதை அதே பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம். தட்டி வச்சுட்டு நம்ம மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையும் அடுத்து இன்னொரு கரண்டி நெய் ஊற்றி அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதையும் போட்டு அதே மாதிரியே நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். பொரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 2வது போட்டதும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதையும் அந்த தட்டில் நம்ம தட்டி வச்சுட்டு ஆறட்டும். ஆற வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அந்த நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கரையட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். எல்லாமே கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு டம்ளரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் போடுறதுக்கு மறந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள்,
நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் எல்லாத்தையும் தட்டிக்கலாம். இதில் நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றி நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், லட்டு ரெடி ஆகிட்டு. இந்த முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி லட்டு செஞ்சு டெய்லி ஒவ்வொரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரே வாரத்துலேயே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி கருவேப்பிலை லட்டு வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.